ஹாய் காய்ஸ், மீதமான பழைய சாதத்தில் முறுமுறு ஸ்நாக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, சாதத்திலே தண்ணி இருக்கும். நீங்கள் சாதம் போடுற அளவுக்கு அரிசி மாவை கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம். ஒரு பெரிய உள்ளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா குட்டி குட்டியாக மாவை போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது தண்ணி கூடின மாதிரி இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். அதில் கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் எக்ஸ்ட்ரா கலந்துட்டு நம்ம திருப்பி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு 2 சைடும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோந்தான், மீதமான பழைய சாதத்தில் சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ்.